ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன 5 விதமான யோகங்கள் 2026 என்ன உங்கள் ப்ரைஸ் டேக். ரிஷபராசின்னு சொன்னால் போதும், குரு பகவான் தன்னால் ஓடி வந்து உங்களுக்கு நகை தருவார். அதில் இருக்க பெரிய விஷயமே. நண்பர்களே தப்பு நடந்தாலும் தப்பை சரி பண்ணக்கூடிய தைரியத்தை தரார். அடுத்து 11ஆம் இடத்து லாபசனி. இந்த லாபசனி என்ன பண்ணுறாரு? நண்பர்கள் 5 லட்சம் FDயில் போட்டால் இவ்வளோ தான் காசு கிடைக்கும், அது மியூச்சுவல் ஃபண்டு போட்டால் இவ்வளோ கிடைக்கும். நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பேங்கர்ஸ் ஆகட்டும், இங்கே இருக்கிற மருத்துவர்கள் ஆகட்டும், உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன 5 விதமான யோகங்கள் 2026 ஏற்பட போகிறது. அது என்ன 5 யோகம்? முதல் யோகமே என்னன்னா, 2ஆம் இடத்திலே குரு பகவான். சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. என்ன ராம்ஜி சார் பயங்கரமாக 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது சொக்க தங்கமாம்ல. நேற்று நானும் சிந்துவும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். நகை வாங்கலான்னா 13,000 ரூபாய். வெரி குட், தேங்க்யூ. ரொம்பலாம் ஆசைப்படல சார், ஒரு அரை பவுன் வாங்கலாம்னு நினச்சேன் சார். அதுக்கே இவ்வளோ டஃப் கொடுக்குறானுங்க. 4 12 52,000 இன்க்ளூடிங் GST VST எல்லாம் போட்டால் 65,000 ரூபாயை தாண்டி போகுது. தேங்க்யூ மயிலாட், தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி நகை வாங்குறத நாங்கள் பர்த்டேக்கு போஸ்ட்பான் பண்ணிவிட்டு வெட்டிங் டேக்கு போஸ்ட்பான் பண்ணிட்டோம். நண்பர்களே, நிறைய மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் நடக்கிறது என்னென்னா, நியூ இயருக்கு நீங்கள் ஒரு டார்கெட் வைப்பீங்க, அது ஏப்ரல் 14க்கு போகும், அப்புறம் பர்த்டேக்கு போகும், அப்படியே அது தள்ளி போய் வெட்டிங் டேக்கு போகும், அப்புறம் அடுத்த நியூ இயருக்கு போயிடும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க, நம்ம நகை வாங்கணும். வாங்குற மாதிரி இடம் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் வாங்குவீங்க. இதில் ஆச்சரியமே என்னென்னா, உலகமே வாங்காது, ஆனால் நீங்கள் வாங்குவீங்க. ஏன்னா நீங்கள் ரிஷபராசி தான் உங்கள் ப்ரைஸ் டேக். ரிஷபராசின்னு சொன்னால் போதும், குரு பகவான் தன்னால் ஓடி வந்து உங்களுக்கு நகை தருவார். அதில் இருக்க பெரிய விஷயமே. நண்பர்களே, இந்த 2ஆம் இடத்து குரு பகவான் சும்மாலாம் கிடையாது, சாதாரண எல்லாம் கிடையாது. படிப்பு தருகிறார். மிகப்பெரிய விஷயமே நகை மூழ்கி போன நகையை மீட்டுறீங்க. என் வாழ்வில் நான் சந்தித்ததை சொல்லுகிறேன். நிறைய விஷயங்களை நான் அப்படி தான் சொல்கிறேன். என் வாழ்வில் நான் சந்தித்ததை. முழுகி போன நகையை மீட்டி கொண்டாந்து காப்பாற்றுறது ஒரு பெரிய சாமர்த்தியம். அது நிறைய பேருக்கு வர்றதில்லை. முழுகட்டுன்னு விட்டுறீங்க. நான்லாம் ரொம்ப வருஷம் போராடி வட்டி கட்டிலாம் அதே நகையை அப்படியே வச்சுருந்துருங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்க நண்பர்களை. நீங்கள் வச்சிருக்கிறது சின்ன நகையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதை முழுக விடாமல் காப்பாற்றுங்க. அதில் தான் இருக்குது உங்கள் லீடர்ஷிப்பு. 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது எப்படியாவது நீங்கள் முழுகி போன நகையை மீட்டுருவீங்க. உங்கள் வாழ்க்கையை அடுத்த படிநிலைக்கு எடுத்து செல்வீர்கள். 2ஆம் இடத்து குரு பகவான் படிப்பை தருகிறார். IAS மாதிரி, IPS மாதிரி, நுழைவுத் தேர்வுகள், நீட்டு தேர்வு, ஜிட்டு தேர்வு, என்னென்னமோ தேர்வுலாம் சொல்கிறாங்க. எல்லா தேர்வுலையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. அடுத்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தொடர்ந்து 2020 நகை மீட்டு ஒன்று சொல்லிட்டேன். இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்த்து உடம்பை சரி பண்ணுறார். அடுத்ததாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2வது நல்ல பலன் 2026 எண்டுக்குள்ளே என்ன நடக்கும்னா, என்ன நடக்கும்? 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அரசனை போல் யோகம் உண்டு. தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்க, அகலக்கால் வச்சுட்டீங்க, தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்க. அந்த தெரியாமல் பண்ண விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து முடியும். ஏண்டா இதை பண்ணோன்னு தெரியாமல் பண்ணிட்டீங்க, அது இனிமேல் பாசிட்டிவாக முடியும். எடுத்த முடிவு. நண்பர்களே, வாழ்க்கை நமக்கு தவறான விஷயங்களை நம்மளை இட்டு செல்லலாம். தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க. எத்தனை பேர் பண்ண தப்பு சரி பண்ணி ரைட் ஆகியிருக்கீங்க? நீங்கள் தப்பே பண்ணிட்டீங்க, ஆனால் தப்பு பண்ணதை ரைட் ஆகிறது எத்தனை பேர்? அது ஒரு பெரிய கட்ஸுங்க. நம்ம தப்பு தான் பண்ணிட்டோம், ஆமாம் தப்பு தான் பண்ணேன், தப்பை ரைட் ஆக்கிட்டேன். தப்பை ரைட் ஆக்கணும். எப்படி? தெரியாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அந்த கம்பெனி, இப்போ அந்த கம்பெனிக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதை ஓட வச்சிட்டேன். யாரும் இப்போ என்ன சொல்ல மாட்டாங்க, ஏன் பணத்தை இழந்த, ஏன் இந்த கம்பெனி ஆரம்பித்தேன், வேஸ்ட்டாக தானே இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நான் அதை ஓட வச்சிட்டேன். நண்பர்களே, தப்பு நடந்தாலும் தப்பை சரி பண்ணக்கூடிய தைரியத்தை தரார். அடுத்து 11ஆம் இடத்து லாபசனி. இந்த லாபசனி என்ன பண்ணுறார்? நண்பர்கள், பழைய நண்பர்கள் பிரிந்திருக்கிறது, பழைய கூட்டாளிகள் பிரிந்து, பார்ட்னர் பிரிந்திருக்கிறது, மாமனார் மாமியாரோட சண்டை விஷயங்கள், இதெல்லாத்தையும் சரி பண்ணுறார். இதான் அது அடுத்த விஷயம். அடுத்ததாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 3வது விஷயம் நண்பர்கள், மாமனார். அடுத்ததாக உங்களுடைய அகலக்கால் வச்சதை சரி பண்ணுறார். நகையை மெட்ட போகிறீங்க. இப்போ நடக்க போகிறது தான் சூப்பர். என்னது? 8க்குடைய குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். கடன் அடைக்க போகிறீங்க.
முக்கியமாக குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7 பார்த்துடுறாரு. ஒரே தூக்கி ஃபாரின் கொண்டு போகிறார். இந்த வருடம் நீங்கள் ஃபாரின் போகல அப்படின்னா வேற எந்த வருடம் போக போகிறீங்க? இந்த வருடம் நிச்சயம் போயிடுவீங்க. 200% நீங்கள் இப்பயே காத்துருங்க. ஜூனுக்கு அப்புறம் ஐம் ஃப்ளைங் மேன் அடே பறப்பீங்க, வானத்தில் பறக்க போகிறீங்க. அடுத்ததாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார்? 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்துற தொடர்ந்து அடுத்ததாக உங்களுக்கு நடக்கின்ற மிகப்பெரிய பிரம்மாண்ட விஷயமே என்ன அப்படின்னா, 2வது உங்களுக்கு 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானம், பேரதிர்ஷ்டம். 4வது பாயிண்ட் இது. சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, நல்லா தான் சார் போயிட்டு இருந்தது சார், இது மாதிரி சொன்னானுங்க சார், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்கன்னு பண்ணேன் சார், லம்சம் பண்ணுறேன்ட்டு 5 லட்ச ரூபா கொண்டு போய் போட்டேன் சார், பண்ண லம்சம் என்ன அப்படி நின்று போச்சு சார். அந்த கம்பெனி இப்போ சில்வர் என்றைக்கு ஏறுதோ அன்றைக்கி தான் நான் போட்ட அசலே எடுக்க முடியும், இப்போ எடுத்தால் 15% எனக்கு வந்து லாஸ் சார். நண்பர்களே, ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் சரி, ஒரு விஷயத்தில் நமக்கு லாபம் இருந்தால் பண்ணுங்கள். தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சேவிங் பண்ணி எஃப்டி மாதிரி ஆர்டி மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கான மதிப்பு. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போர் அடிக்குதுன்னு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போய் விளாட்லாம். சில பேர் சேவிங்ஸ் பண்ணுறதே மியூச்சுவல் ஃபண்டில் தான். அடடா எவ்வளோ பெரிய புத்திசாலி நீங்களாம். ஒருவேளை ஓடாமல் போயிடுச்சுன்னா போச்சு. ஏற்கனவே ரிஸ்க் எடுத்து தானே இந்த நிலைமைக்கு வந்தோம். இப்போ தானே சேவிங்ஸே பண்ண போகிறோம், திரும்பவும் ரிஸ்க் எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த பேராசை அது உங்களை சும்மா இருக்கக்கூடாது. 5 லட்சம் எஃப்டியில் போட்டால் இவ்வளோ தான் காசு கிடைக்கும், அது மியூச்சுவல் ஃபண்டு போட்டால் இவ்வளோ கிடைக்கும். நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பேங்கர்ஸ் ஆகட்டும், இங்கே இருக்கிற மருத்துவர்கள் ஆகட்டும், இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு கமர்ஷியல் பர்சன்ஸ். இவங்க சொல்கிறத அப்படியே கேட்காதீங்க. இவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நம்மளை கூட்டு போய் அடமான வச்சுட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு தேவைன்னா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பேராசை வரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது ஒரே தூக்கம் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி 10 நாளில் கொண்டு போய் 60 லட்சமாக எடுக்க, அப்படி ஒன்று இந்த உலகத்திலே நடக்காது. அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ அதனால் தேவையில்லாத வேலையில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பண்ணால் உங்களுக்கு தான் பிரச்சனை. ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.